அவையோர் அனைவருக்கும் எனது முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். சுதந்திர தின மேடை பேச்சுக்கு ஏற்ற வகையில் கொடிகாத்த திருப்பூர் குமரன் அவர்களை பற்றிய உணர்ச்சி மிக்க உரை இதோ. மகாத்மா காந்தியடிகளின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்ட குமாரசுவாமி திருப்பூர் பகுதியில் நடைபெற்ற சுதேசி இயக்கங்களிலும் அறப்போராட்டங்களிலும் தீவிரமாக பங்கேற்றார். தேசப்பந்து வாலிபர் சங்கம் என்ற அமைப்பை உருவாக்கி இளைஞர்களை விடுதலை போராட்ட பாதையில் ஒருங்கிணைத்தார். 1932 காந்தியடிகள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து நாடு முழுவதும் போராட்டங்கள் வெடித்தன. ஆங்கிலேய அரசின் தடை உத்தரவை மீறி கையில் தேசிய கொடியை ஏந்தி வந்தே மாதரம் என்ற முழக்கத்துடன் போராட்டத்தில் ஈடுபட்டார். ஆங்கிலேய காவல்துறையினர் இரக்கமின்றி தாக்கியதில் மண்டை பிளந்து ரத்தம் சிந்த கீழே விழுந்த போதும் தன் கையில் இருந்த தேசிய கொடியை மண் தொட விடாமல் நெஞ்சோடு பிடித்து கொண்டார். 27வது வயதில் உயிர் பிரிந்ததை தவிர அவர் கையில் இருந்த தேசிய கொடி கீழே விழவில்லை. அதனால்தான் வரலாறு அவரை கொடிகாத்த குமரன் என்று பொன் எழுத்துக்களால் போற்றுகிறது. மீண்டும் ஒரு முறை சுதந்திர தின வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன். வந்தே மாதரம். வாழ்க பாரத மணி திருநாடு. ஜெய்ஹிந்த். நன்றி, வணக்கம்.